ஆத்தும மன்னா நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவின் சார்பாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய மன்னாவிலே நமக்கு கொடுக்கப்பட்ட வசனம் சங்கீதம் 90:15 வசனம். சங்கீதம் 90:15. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். இந்த சங்கீதம் 90வது சங்கீதம் மோசேயுடைய ஜெபம், மோசே ஜெபித்த ஜெபம் என்று சொல்லி இதில் நம்ம குறிப்பிடப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதில் நீங்கள் பார்த்தோம்னா நம்முடைய நாட்களை எல்லாம் நாங்கள் உம்முடைய கோபத்தினாலே நாங்கள் எல்லாத்தையும் கழித்து விட்டோம் அப்படின்னு சொல்லி அழிந்து போனது போய்விட்டது அப்படின்லாம் சங்கீதக்காரன் அவர் மோசே எழுதுறத நம்ம பார்க்குறோம். இது என்ன பேக்ரவுண்டுன்னு சொன்னால் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்தது. மோசேன்னு சொன்னாலே அவங்க அந்த எகிப்தில் அவங்க பட்ட பாடுகள், சருமைப்பட்டது, வனாந்தரத்தில் நடந்தது, இவைகளெல்லாம் குறித்து தான் அவர் எழுதுறாரு. அப்படி ஒரு ஜெபம், அவருடைய ஜெபம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சி ஆக்கும் அப்படி சொல்லும்போது அவர் 12வது வசனத்தை அதே சங்கீதம் 90:12 பார்த்தோம் என்று சொன்னால், நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நாட்கள் சிறுமைப்படுத்தின நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரும் நாட்கள்ல நாங்கள் நாட்கள் பொல்லாதது, காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதனால எங்களுக்கு நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும் என்று சொல்லி சொல்றாரு. அடுத்து 14வது வசனத்துல பார்த்தோம் என்று சொன்னால், நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே எங்களை கிருபையினால திருப்தியாக்கும்னு சொல்றாரு. அந்த நாட்கள் மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு முக்கியமான காரியம் இந்த வசனத்துல நம்ம பார்த்தோம் இன்றைய மன்னால. அதுல நாங்கள் வாழெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை கிருபையால திருப்தியாக்குன்னு சொல்றாரு. நம்ம நீதிமொழிகள்ல பார்த்தா அதிகாலையில என்னை தேடுகிறோம் என்னை கண்டடைகிறான் என்று சொல்லி சொல்கிறாரு. இன்னும் சங்கீதம் 143:8 சங்கீதக்காரன் சொல்றாரு, அதிகாலையில உம்முடைய கிருபையை கேட்கப்படும், உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியோ, உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன்னு சொல்லி சொல்றாரு தாவீது. இன்னும் மட்டும் இல்ல, நான் நடுசாமத்துல கூட துதிக்க எழும்புறேன்னு சொல்றாரு. அந்தி சந்தி மத்தியான வேளையில தேடுறேன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, ஒரு நாளைக்கு நான் 7 முறை துதிக்கும்படி எழும்புறேன்னு சொல்லி சொல்றாரு. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய நாட்கள் மகிழ்ச்சி அடைவதற்கு ரகசியம் தேவனை நம்ம அதிகாலையில தேடுவது. இல்லைன்னு சொல்ல, நமக்கு ஒருவேளை அதிகாலை எழும்ப நம்மளால சரீரத்தின் காரணமாகவோ வேற ஒரு காரணமாக முடியலைன்னு சொன்னா, எந்த நேரமோ நல்ல ஒரு குறிப்பிட்ட நேரத்தை கொடுத்து ஆண்டவரோடு தனிமையா நம்ம இருக்கும்போது தான் நம்முடைய நாட்கள் மகிழ்ச்சியா இருக்கும். இந்த நேரத்துல ஜெபிப்போமா? என்னோட கூட இணைந்து கொள்ளுங்க. எங்களை நேசிக்கிற எங்களை அன்பின் தகப்பனே, மோசே ஜெபிக்கும் போது நாங்கள் சிறுமைப்படுத்தின நாட்கள் என்று சொல்லி ஜெபிக்கிறார். அவர்களுடைய அனுபவம் வேற ராஜா, எங்களுடைய அனுபவங்கள் வேற ராஜா. நாங்கள் இந்த நாட்களில் கடந்து போகிற பாதைகளில் எங்களுக்கு உயர்வுகள் உண்டு, தாழ்வுகள் உண்டு, மேடு பள்ளங்கள் உண்டு ராஜா. எல்லாவற்றின் மத்தியிலும் ராஜா நாங்கள் நாட்களை ஆண்டவரே எங்களுக்கு எண்ணும் எண்ணத்தை தாரும். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற நேர் சுவாமி, எங்களுடைய வாழ்க்கையில எங்களுக்கு இந்த நாளை ஆசீர்வதித்து தாரும். அது மட்டும் இல்ல ராஜா, நாங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிற என்ன உயர்வோ தாழ்வோ ராஜா, அதுல மகிழ்ச்சியா இருக்க எங்களுக்கு உதவிச்சிங்க. எங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த தேசத்துல ஆண்டவரே எங்கள் நிமித்தமாக ராஜா எல்லாரும் உடைய சந்தோஷத்துல உண்மையிலே மகிழ்ந்து களி கூற எல்லாருக்கும் அந்த கிருபை தாரும், வழி நடத்தும். இயேசுவின் பேரால ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.